கடலிலே அள்ளி வரம் கொடுத்து அருள்மாறித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? யார் யாரையா? ஆண்டவன் விழுமாடன் சுடலையுடைய திரு ஆலயத்தில், தர்மசக்தி ஆலயத்தில் இந்த விடைவிடா பந்தலிலே வந்தவர்களுக்கு பாடுகிற வரவை ஆதரித்து அள்ளிப்படம் வந்தார்கள் இல்லையா? தந்துள்ளார்கள் அல்லவா? அத்துண நல்லுள்ளங்களை உள்ளங்களுக்கும் ஆண்டவன் விழுமாடன் சுடலையுடைய கிருபையினால் தர்மசக்தி கிருபையால் செய்யும் தொழிலெல்லாம் வளர்ந்து ஓங்கி வளர்ந்து கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மாங்கல்யமாக வலுப்பற்று உளம் நலம் பெற்று மங்களமாக நீடூழி காலம் வாழ்க வளர்க. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வளர்க. தீர்க்க சிவங்கலியாகவே நோயற்ற வாழ்வும் குறவில்லா செல்வத்தோடு மங்களமாகவே வாழ்க. வாழ்த்துகிறோம். அதனால் ஈசன் மகனாய ஆண்டவனாய மாயன் சுடலையானவர் கல்மாடன் சுடலையை இந்த விடுமாடன் உடலையுடைய ஆலயத்திலே திரு ஆலயத்தில் அடுத்தவர்களுக்கு அள்ளி வளர்ந்த பூமானியா பூமான் யாரோ திரு செந்தூர் தலத்திலே குடிகொண்டிருக்கிறான் இல்லையா? அப்பா சிவ சுப்பிரமணியன் முருகன் அந்த அழகனுடைய பேர்நாமத்தை தலைமையில் சுமந்து கொண்டிருக்கின்ற ஐயா முருகன் அவர்கள் ஆடுகிற பெண் பிள்ளைக்கும் நந்தர கள்ளி பிறந்தார்கள் இல்லையா? அதனால ஐயாவுக்கு நீண்ட ஆயுள் மங்கார புகழ் நோயற்ற வாழ்வு குறவில்லா செல்வத்தோடு வாழையடி வாழையா மங்களமா நீடூழி காலம் வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்களே வாழ்க என்று வாழ்த்துகிறோம். சுடலை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிறார். ஆரி கைலாசமாமலையிலே ஆண்டவன் கொடுக்கிறார் ஊட்டு பூசை. ஆண்டவன் சிவனாருடைய கைனாரே ஊட்டு பூசை விட்டு கொடுக்கிறார். இந்த கணுமாடன் சுடலையுடைய ஆலயத்தில் ஆண்டவனுடைய அருளை பெற வந்திருக்கின்ற பக்தவாடி பெருமக்களுக்கும் உள்ளங்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கொடைவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்கள் வந்திருக்கின்ற பக்தவாடி பெருமக்களை தாழ்வணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் என்ன சாமி ஆடும் பொழுது மக்கள் சுவாமி ஆடுவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று உங்களை தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறார். சுவாமி வேட்டைக்கு திசைவழி செல்லும் பொழுது சுவாமியை அழைத்து செல்லும் நபர்கள் மட்டுமே உடன் செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறார்கள். மற்ற நபர்கள் எந்தவித இடையூறும் செய்ய வேண்டாம் என்று உங்களை தாழ்வணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, இரவு பூஜை முடிந்த பிறகு அன்னப்படப்பு பிரதானத்தை பொதுமக்கள் அமைதியாக இருந்து எல்லோரும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, கழுமாட சுவாமி திருக்கோவில் சித்திரை கொடைவிழாவிற்கு இந்த கொடைவிழா நடைபெற வேண்டும் என்று வெயில் என்றும் மாறாமல் மழை என்றும் பாராமல் மக்கள் இடத்திலே தன்னுடைய உடல் உழைப்பினாலே பொருளுதவி மற்றும் நிதியுதவி அள்ளியலை செய்தார்கள் அல்லவா? மெய்யன்பர்களுக்கும் நிதியுதவி செய்த மெய்யன்பர்களுக்கும் உள்ளங்களுக்கும் பான்சர் கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கழுமாடன் அருளா கிருபையால் சுடலையுடைய கருமையினாலே மக்கள் செல்வம் 16 பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு முகம் போனாலும் இந்த அப்பனுடைய கொடைவிழா நடைபெறுவதற்கு
அருளும் பொருளும் அள்ளி அள்ளி உதவி செய்தார்கள் அல்லவா? சீதாரோட பக்தர்கள் அத்தனை நல்லுளங்களும் நீடோடி காலம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆண்டு கால வாழ்க மங்களமா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடுமாடன் சுடலை உடைய பக்த கோடி பெருமக்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார்கள். ஆமையா அதனால் உடலை கையான பந்தல் அலங்கார பந்தல் ஆரி கைலாசத்திலே குடைவிழா நடத்துறோம். சிவபெருமான் கையால் நடத்துறாங்க. இப்படி உடனே சும்மா சாமானியப்பட்ட குடையா கூட ஆண்டவர் மாயன் உடலைக்கு குடைவிழா நடத்துறான். எப்படி நடத்துகிறான் கடவுள்? ஆரி கைலாச மாமலையில்